அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இஸ்லாத்துக்கு மாறி வந்திருக்கேன். இப்போ நான் எங்களுக்கு சம்பிரதாயம் நிறையா இருக்குன்னாங்க இஸ்லாத்தில். அதை பற்றி ஃபாலோ பண்றாங்க. ஆனா சொன்னவங்களே அவங்களுக்குன்னு ஒண்ணு வரும்போது அவங்க அதை கடைபிடிக்கிறாங்க சம்பிரதாயத்தை. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இவங்க சொல்றது சரியா இல்ல அவங்க சொல்றது சரியான ஒரே எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா தான் இருக்கு. எனக்கு மாறி வந்ததுனால எனக்கு சாட்சிகள் நான் முதல் எதுவும் தேடலை. இப்போ இவங்க சொல்லும் போது சாட்சிகள் இருக்குன்னு சொல்லும்போது சரி இந்த வழி நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போ அவங்களே அந்த ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல. அவங்களுக்குன்னு ஒன்று வரும்போது அவங்க சம்பிரதாயம் நிறைய கடைபிடிக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது இப்போ எனக்கு எந்த வழி நேர் வழி, இதை எப்படி ஃபாலோ பண்ணோம், இது எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கனால என் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியல. அடுத்துங்க, இது ஒரு தேவையான கேள்வி, அதே நேரத்தில் இது கொஞ்சம் மெயினுட்டா கவனிக்க வேண்டிய கேள்வி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகி வந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சொன்னவங்க ரெண்டு விதமாக பார்க்க முடியுது. ஒருத்தவங்க சம்பிரதாயம்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஒருத்தவங்க சம்பிரதாயம் இல்லை, இது மார்க்கத்தினுடைய பேஸ் வேறு வேறு ரூட்ல தான் இருக்கு, குர்ஆன் ஹதீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க ஸ்கிட்டாகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எங்களுக்கே குழப்பமா இருக்கு, யாரை தான் ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு ஐடியாலஜியை நம்ம ஏற்றுக்கொள்வது வேறு, ஐடியாலஜியை சொல்லக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்வது வேறு. நாம யாரை பார்க்க கூடாது என்று சொன்னால், கொள்கை வழியில் நடக்கக்கூடியவர்கள் தவறு செய்வார்கள், கொள்கை தவறு செய்யாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரணும்னு நினைக்கிறார், முஸ்லீம்களை பார்த்தா இஸ்லாத்துக்கு வர முடியுமா சொல்லுங்க? நான் எல்லாத்தையும் சொல்லலை. இந்த ஆடம்பர திருமணம் செஞ்சு அனாச்சாரம் செஞ்சு கந்திரி சந்தனக்கூடு இப்படியெல்லாம் அட்ராசிட்டி அடித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, இவங்களெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு, கல்யாணத்தை பார்க்குறாரு, 13 லட்சம் ரூபாய்க்கு மண்டபம் பிடிச்சி நடத்துறாங்க. காரை பார்த்தீங்கன்னா ஒரு 100 கார் நிற்கிது, 5000 பேர் கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அரசியல்வாதி அவரே வருக இவரே வருக அப்படின்னு பேனர் வச்சுட்டு இருக்காங்க. இந்த திருமணத்தை ஒரு முஸ்லீம் அல்லாத ஆள் பார்த்தாருன்னு சொன்னா இஸ்லாத்தின் மீது ஆசை வருமா அவருக்கு? ஒரு முஸ்லீமா இருக்கிறான், வட்டிக்கு கொடுக்குறான், இதை பார்த்தா இஸ்லாத்துக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. முஸ்லீமா இருக்கிறாங்க, தர்காவுக்கு போய் கையேந்துறாங்க, இதை பார்த்தா இஸ்லாத்துக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. வரமாட்டாங்கன்ற கடந்து அவங்க மார்க்கத்திலே அவங்க இருந்துருவாங்க. நீ அங்க போய் கபூர்ல கையேந்துற, நான் கல்லுட்ட கையேந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, சாதாரணமா போயிடுவான், ஆவரேஜா போயிடும். ஆனா இஸ்லாம் அபோ ஆவரேஜ் தான், ஆவரேஜை கடந்த ஒரு மார்க்கமா தான் என்ன செய்யுது இருக்கு. இப்ப நாம என்ன கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா, கொள்கை சொல்லக்கூடிய மனிதர்களை நீங்க பார்க்கவே பார்க்காது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், கொள்கை என்ன அதுதான் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா கொள்கை தப்பான கொள்கையா இருக்கும், கொள்கையை சொல்லக்கூடியவங்க சரியான அடிப்படையில் சொல்லிக்கிட்டு அந்த தப்பிலே பயணிப்பாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சனாதனம் என்கிற ஒரு சாப்டர் இருக்கிறது. சனாதன அடிப்படையில் மனிதர்கள் ஜாதியில தான் இருக்கிறாங்க, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பிரிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு உள்ள ஆட்கள்கிட்ட, உயர் ஜாதி ஆட்கள்கிட்ட கேட்டீங்கன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஜாதியில இப்ப யாருமே பார்க்குறாங்க, எல்லாருமே சமந்தாங்க அப்படின்னு சொல்றான். இது இவன் சொல்றான், கொள்கை என்ன சொல்லுது, சமம் கிடையாதுன்னு சொல்லுது. அப்ப நீங்க கொள்கையை தான் பார்க்கணும். ஒரு ஆள் சொல்றாருன்னு அவர் பின்னாடி போக முடியுமா? அதே மாதிரி இஸ்லாமிய கொள்கை சரியா இருக்கு, செய்யக்கூடியவங்க நீங்க செய்யற மாதிரி அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடியவங்க தனக்கு தேவைன்னு வரும்போது மட்டும் பிறல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களை நீங்க பார்க்காதீங்க. குர்ஆன்ல என்ன சொல்லுதுன்னா, மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸி, ஒருவன் அமல் செய்தானே ஆனால் அந்த நன்மை அவனுக்குரியது. வமன் அஸாஅ, ஒருவன் தீமை செய்தானே ஆனால் ஃபஅலைஹா, அந்த தீமை அவனுக்கு எதிரானது. வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒரு மனிதனுடைய சுமையை இன்னொரு மனிதன் சுமக்க முடியாது. அவங்க சொல்லிட்டு மாறுறாங்க பிறல்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல கேள்வி கணக்கு இருக்கிறது. நாம ஏன் அதை பார்த்து அதிருப்தி அடையணும்? அதிருப்தி அடைய தேவையில்லை ஒன்று. அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொள்கை நீங்க பாக்குறீங்க சரியாக இருக்கிறது, ஓரிரை கொள்கை, இதான் சரியான பகுத்தறிவு கொள்கை. கடவுள் இல்லைன்னு சொல்ற பகுத்தறிவு கிடையாது. இந்த உலகத்தை பார்க்கிறோம், பிரபஞ்சத்தை பார்க்கிறோம், அண்ட சராசரத்தை பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாத்தையும் படைச்சவன் ஒருவன் இருக்கான்னு சொல்றது பகுத்தறிவா? இதெல்லாமே ஒருத்தவங்க படைச்சிருக்காங்க ஆனா யாருமே இல்லை என்று சொல்வது பகுத்தறிவா? இருக்கான்னு சொல்றதுதான் பகுத்தறிவு. சரியா? ஆள் இல்லாம எதுவும் என்ன செய்யாது, இயங்காது. இயற்கையா எப்படிங்க இயங்கும் நான் கேட்கிறேன். இயற்கை, அதாவது பகுத்தறிவுன்னு சொல்லி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, இதெல்லாமே இயற்கை அடிப்படையில் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி ஆட்டோமேட்டா எப்படி ஒன்று உருவாகும்? ஏதாவது அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணுமா இல்லையா? ஒரு வாகனம் ஆட்டோமேட்டிக்ல பிரேக் மோடு போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பைலட்ஸ்.
பைலட் வந்து ஃப்ளைட்டை அவர் கண்டக்ட் பண்ணி கொண்டு போறாருன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் லாஸ்ட் 20 மினிட்ஸ் இதுதான் அவருடைய கண்ட்ரோல்ல அவர் எடுப்பார். இடையில உள்ள ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஃபுல்லா ஃப்ளைட் ஆட்டோமேட்டிக்ல தான் என்ன செய்யும், ஆட்டோ பைலட் மோட்ல போட்டுட்டு இருப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஆட்டோ பைலட் மோட்ல இங்க இருந்து அது வந்து டேக் ஆஃப் ஆகுமா? ஆட்டோ பைலட் மோட்ல லேண்டிங் ஆகுமா? கரெக்டா? கடலுக்கு பக்கத்துல ஏர்போர்ட், கடலுக்குள்ள போய் இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப அதை இயக்கக்கூடிய ஒரு இயங்கு சக்தி என்ன செய்யணும், இருக்கணும். இதுதான் பகுத்தறிவு, இதுதான் சரியான ஒரு அறிவு. அப்போ இறைவன் இருக்கான் என்பதுதான் பகுத்தறிவு ஒழிய இல்லைன்னு சொல்ற பகுத்தறிவுக்கு முரணான விஷயம். இதை இஸ்லாம் சொல்லுது. தூதர்னு ஒரு ஆளை கொடுத்து இந்த தூதரை வந்து ஒழுக்கமானவரை அல்லாஹ் படைச்சிருக்கான், தூதரை நேர்மையானவரை படைச்சிருக்கான், நாணயமானவரை படைச்சிருக்கான். எப்பவுமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, நாணயமா நடக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நாணயமா நடக்கிறவங்கள மதிக்க தெரியும். நான் நாணயமா நடக்கிறேன் ஆனா நடக்கிறவங்கள நான் மதிக்க மாட்டேன், இது என்ன நாணயம்? இது நாணயமே கிடையாது, இது சும்மா வந்து மேம்போக்கா பேசுறான்னு இருக்கும். அப்போ முகமது நபி அவர்களை ரசூல்லா அல்லாஹ் நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னா, இந்த தூதர் நல்லவர், இவரை நீங்க வந்து கடைபிடிங்க, இவருக்கு பின்னாடி நீங்க எல்லாரும் வரிசையில் நில்லுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். எனவே சொல்லக்கூடியவர்களுடைய கருத்தை நீங்க பார்க்காதீங்க. சொல்லக்கூடியவங்க நமக்கு நல்ல வழியில அழைச்சிட்டு வர்றாங்க. மனிதன் என்பவன் சந்தர்ப்பவாதி தான். அவனுடைய நேரத்தை தகுந்த மாதிரி மாறுவான், தப்புக்கு போவான், திருப்பி சரிக்கு வருவான், திருப்பி தப்புக்கு போவான், உழன்று கொண்டே இருப்பான். ஆனா கொள்கை உழலாது. சொல்லக்கூடிய கொள்கை சொல்லக்கூடிய ஆட்கள் தப்பு செய்யலாமே ஒழிய கொள்கை தவறான கொள்கையா? கொள்கை என்பது தெளிந்த நீரோடையாக சரியாக இருக்கிறது. நீங்க ஆட்களை பார்த்து அதிருப்தி அடையாதீங்க. அதான் நான் சொல்றேன், இன்னைக்கு வரக்கூடிய மக்கள் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய நல்லதை பார்த்தா இஸ்லாத்துக்கு வருவாங்க, அனாச்சாரத்தை பார்த்தா வருவானா? அல்லாண்டு போயிடுவான். ஆனா இஸ்லாத்தை படிச்சா இஸ்லாத்துக்கு வருவான், குரானை படிச்சா ஹதீஸை படிச்சா. இப்ப நம்ம வந்து ஐடியாலஜி தான் பார்க்கணுமே ஒழிய ஆளை பார்க்கறது ஒரு தப்பான ஒரு விஷயம், அது பொருத்தமானது கிடையாது. ஆட்களை பார்த்து கொள்கையை முடிவு செய்யக்கூடாது, கொள்கையை பார்த்து தான் கொள்கையை முடிவு செய்யணும். அந்த ஒரு தெளிவோடு நீங்க வாழ்க்கையில பயணிங்க. உங்களுக்கு தெளிவான கொள்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறோம், அதே சிந்தனையோடு வாழ்க்கையில நீங்க வந்து பயணிக்க வேண்டும். அந்த கொள்கை இன்னும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். யாராவது கொள்கையிலிருந்து தடம் புரளுகிறார்கள், தவழுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களையும் சேர்த்து சரியான வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு திறமையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கும் சேர்த்து தாவா செய்ய வேண்டும் என்பதுதான் உங்க கேள்விக்கான பதிலை ஒழிய தப்பு செய்யக்கூடியவர்களை பார்த்து நாம் தப்பு செய்வது சரியான ஒரு வழிமுறை கிடையாது. கொள்கை மட்டும் பார்க்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.